வணக்கம். டீ காஃபி அதிகமா விரும்புற பர்சனா நீங்க, அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். அதாவது டீ காஃபியை எந்த அளவுல குடிச்சா நம்ம உடம்புக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்ற பத்தியும், அந்த அளவுல நம்ம குடிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைல இருந்தெல்லாம் நம்ம வெளியே வரலாம் அப்படின்ற பத்தியும், எப்பெல்லாம் டீ குடிக்கவே கூடாது அப்படின்றத பத்தியும் தெளிவா இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குளிர்காலமோ வெயில் காலமோ நார்மலா சிஸ்டம் ஒர்க் பண்றவங்கள இருந்து என்ன ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் தன்னோட பிரேக் டைம்ல நம்ம தேடுறது டீ காஃபியா தான் இருக்கும். டென்ஷனா டயர்டா இருக்கும் பொழுது நம்ம ஏன் டீயை தேடுறோம்? ஏன்னா இதுல உள்ள அமினோ ஆசிடும் லீத்தயனினும் நம்ம ரிஃப்ரெஷ்ஷா இருக்கிறவும் அப்புறம் மைண்டை ஃப்ரீயா காமா வச்சுக்கிறவும் ஹெல்ப் பண்ணுது. மக்களோட ஆரோக்கியமான பழக்கத்தை மேம்படுத்துறதுக்கான அறிவிப்புல இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் அதோட துணை அமைப்பான தேசிய ஊட்டச்சத்து நிறுவனமும் இணைஞ்சு என்ன சொல்றாங்கன்னா, டீ காஃபில காஃபின் இருக்கு. இது சாப்பிடறதுனால மத்திய நரம்பு மண்டலத்தையும் உடலியல் சார்புகளையும் தூண்டுது. ஒரு நாளைக்கு 300 மில்லிகிராமுக்கு அதிகமா நம்ம காஃபின் எடுத்துக்கிற போது உடம்புக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 300 மில்லிகிராமுக்கு அதிகமா காஃபின்றது எடுத்துக்க கூடாதுன்னு ஐசிஎம்ஆர் சொல்லிருக்காங்க. அதுபடி பார்த்தா 150 மில்லி கப் காஃபில 80 இருந்து 120 மில்லிகிராமும், இன்ஸ்டன்ட் காஃபில 50 இருந்து 65 மில்லிகிராமும், டீல 30 இருந்து 65 மில்லிகிராமும் காஃபின் இருக்கு. இப்ப 150 மில்லி கப் காஃபின் எதுக்கு சொல்லிருக்காங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயுமே அந்த டம்ளரோட அந்த கப்போட சைஸ் மாறுபடும். அதனாலதான் 150 மில்லி கப் காஃபின்னு சொல்லிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப காஃபி எடுத்துக்கிறோம். காஃபில காபி தூள் அதிகமா போட்டிருக்காங்க அப்படின்னா 120 மில்லிகிராம் இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நாளைக்கு ஒரு 2 காஃபி குடிக்கிறோம். ஒரு காஃபில 120 மில்லிகிராம் இருக்கு. சப்போஸ் இப்ப நம்ம 2 காஃபி குடிக்கிறோம்னா இதுக்கே 240 மில்லிகிராம் அளவு வந்துருச்சு அப்படின்னா நம்ம மொத்தத்துக்கே 300 மில்லிகிராம் தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஐசிஎம்ஆர் சொல்லிருக்காங்க. அதுபடி பார்த்தா ஒரு நாளைக்கு 2 கப் காஃபிக்கு மேல நம்ம குடிக்க கூடாது, அந்த மாதிரிதான் இருக்கு. இதுபடி டீக்குமே இன்ஸ்டன்ட் காஃபிக்குமே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியும் 1 மணி நேரத்துக்கு அப்புறமும் நம்ம டீ காஃபி குடிக்கிறதுனால இந்த டீ காஃபில இருக்கிற டானின்ஸ் உணவுல இருக்கிற இரும்பு சத்து உடம்பு கிடைக்காம பண்றதுனால அனிமியா, பிளட் பிரஷர் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம வெறும் வயிற்றுல டீ குடிக்கிற பழக்கம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். வெறும் வயிற்றுல நம்ம டீ காஃபி குடிக்கிறதுனால ஆல்ரெடி ஆசிட் ப்ரொடக்ஷன் ஸ்டொமக்ல அதிகமா இருக்கும். நைட்டு ஃபுல்லா நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது அந்த ஆசிட் ப்ரொடக்ஷன்றது வயிற்றுல அதிகமா இருக்கும். இந்த மாதிரி டைம்ல நம்ம டீ காஃபியும் பாத்தீங்கன்னா ஒரு ஆசிட்டிக் கண்டென்ட் அதுலயுமே இருக்கு. இந்த மாதிரி நம்ம டீ காஃபி குடிக்கும் பொழுது ஆசிடிட்டி அதிகமாகி நம்மளுக்கு நெஞ்செரிச்சல், அல்சர் இந்த மாதிரி தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நார்மலா நம்ம பால் அப்புறம் சர்க்கரை இல்லாம நம்ம டீ அல்லது காஃபி குடிக்கும் பொழுது இதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கேன்சர் வராம நம்மளை ப்ரிவென்ட் பண்ணணும். இந்த டீ காஃபில இருக்கிற கேட்டச்சின்றது சுகர் லெவலை கம்மி பண்ணி டயபெட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பால் அப்புறம் சுகர் இல்லாத அந்த பிளாக் டீ ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துதனும், கரோனரி தமனி நோய் அப்புறம் வயிற்று புற்றுநோய் இதெல்லாம் வர்ற அபாயத்தை குறைக்குதுன்னு ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த வீடியோல இப்ப நம்மளுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்குதுன்னா, ஐசிஎம்ஆர் சொன்னபடி 300 மில்லிகிராமுக்கு அதிகமா கேஃபின் நம்ம எடுத்துக்கிற கூடாது. அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி பாத்துக்கணும் அப்படின்றதும், அதாவது 300 மில்லிகிராமுக்கு கம்மியா நம்ம கேஃபின் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்றதும், அதை எப்படி அளவா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதும், அந்த மாதிரி நம்ம கம்மியா எடுத்துக்கிறதுல பாலும் சுகரும் ஆட் பண்ணாம எடுத்துக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கணும் நம்ம பாத்திருப்போம். சாப்பாட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு அப்புறமாவும் டீ நம்ம காஃபி டீ அதெல்லாம் குடிக்க கூடாது அப்படின்றதும், பால் அப்புறம் சுகர் இருக்கிற டீயை விட பால் அப்புறம் சுகர் கலக்காத டீ எந்த அளவுக்கு உடம்பு நன்மையை தருது அப்படின்றது இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வேற யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனல் யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.